குரு வணக்கத்துடன் இன்னைக்கு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். 8th ஸ்டாண்டர்டில் புவியியலில் யூனிட் 2ல் இன்னைக்கு புக் பேக்கோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களும் நம்மளோட கிளாஸை கண்டினியூஸாக பாருங்கள். தமிழ் கிளாஸாக இருக்கட்டும், மேக்ஸிமம் நம்ம இப்போ சோசியல் தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோசியலில் உள்ளதெல்லாம் பாருங்கள். 8th 9th 10th 11th 12th இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக சோசியலில் பொறுத்தவரை ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஜாகிரஃபியாக இருக்கட்டும், எல்லாமே சிவிக்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கும் இதில் இருந்து தான் மெஜாரிட்டியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இல்லை தானே? ரைட். அதனால் நீங்களும் சேர்ந்து படிக்கலாம். எல்லாமே ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் மஸ்ட்டு படிச்சுட்டே வாங்க. கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதோட ஒரு கிளாஸை பார்த்து புரிஞ்சு படிக்கிறது எப்பயுமே நமக்கு லைஃப் லாங்காக கூட வரும். நீங்களும் நாளையோட ஆஃபீஸர்ஸ் தான். ஸோ எதையும் மனப்பாடம் பண்ணாதீங்க, ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. புதுசாக நம்ம என்ன செய்யலாம், லேர்ன் பண்ணலாம், கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னையோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சரியான விடையை தேர்ந்தெடுக்கும்ல புவியோட வளிமண்டலம் டாஸ் நைட்ரஜன் மற்றும் டாஸ் ஆக்சிஜன் அளவை கொண்டுள்ளது. அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, புவியோட வளிமண்டலத்தில் எவ்வளவு நைட்ரஜன் எவ்வளவு ஆக்சிஜன் அளவு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. 78% நைட்ரஜனும் 21% ஆக்சிஜனும் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, ரைட். செகண்ட் கொஸ்டின், டாஸ் ஒரு பகுதியின் சராசரி வானிலையை குறிப்பதாகும். வானிலைன்னு சொல்லாலே நமக்கு தெரியும், காலநிலையோட ஒரு பகுதியோட சராசரி தான் வானிலை. ஸோ ஆப்ஷன் இ காலநிலை. தேர்ட் ஒன், புவி பெரும் ஆற்றல், அதாவது நம்மளோட பூமி இருக்கு இல்லையா, புவி, அது பெற ஆற்றல் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஆற்றலை பெறுது? வெப்பம். வெப்ப ஆற்றலை தானே புவி பெறுகிறது. ஸோ வெப்பம் தான் ஆன்சர். ஃபோர்த் ஒன், கீழ்கண்டவற்றுள் எவை சம அளவு மழை உள்ள இடங்களை இணைக்கும் கோடு? இதுலேயே ஆன்சர் இருக்கு. சம அளவு மழை உள்ள இடங்கள், சம அளவு மழை, அப்ப சம மழை அளவு கோடு. அந்த கோடோட பேர் என்ன? சம மழை அளவு கோடு. ஃபிஃப்த் ஒன், டர்ஸ் என்ற கருவி ஈரப்பதத்தை அளக்க பயன்படுகிறது. ஆப்ஷன் நம்ம படிச்சிருக்கோம், தெரியும். ஈரநிலைமானி தான் ஈரப்பதத்தை அளக்க பயன்படுகிறது. ஸோ ஆப்ஷன் இ ஈரநிலைமானி. செகண்ட் ஒன், கோடிட்ட இடங்களை நிரப்புக. டர்ஸ் என்பது குறுகிய காலத்தில் வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்களை கூறுவது. குறுகிய காலத்தில் வளிமண்டலத்தில் ஏற்படுற மாற்றங்களை எது காமிக்கும் சொல்லியிருக்கேன்? வானிலை. வானிலை நியூஸ் பார்ப்போம்ல, அது அது குறிப்பிட்ட நாள்லையோ குறிப்பிட்ட ஒரு வாரத்துக்கோ இந்த குறிப்பிட்ட கொஞ்ச நாளில் நடக்கிறதுக்கு பேர் என்ன செஞ்சுருக்கோம்? வானிலை சொல்லியிருக்கோம். ஸோ ரைட், இதோட ஆன்சர் என்ன? வானிலை. வானிலையை பற்றிய அறிவியல் ஆய்வு என்னது? வளியியல். வானிலையை பற்றிய அறிவியல் ஆய்வு என்னது? வளியியல். புவியில அதிகபட்ச வெப்பம் பதிவான இடம், நம்ம இது ஒரு பாக்ஸ் பாயிண்ட்ல படிச்சோம், ஞாபகம் இருக்கா? அதிகபட்சம் எந்த இடத்துல, குறைந்தபட்சம் எந்த இடத்துல, எவ்வளோ டிகிரி செல்சியஸ்ல, அதே ஃபாரன்ஹீட்ல எவ்வளோ டிகிரி இருந்துச்சுன்னு படித்தோம். ஓகேவா? அதில் அதிகபட்சம் பதிவான இடம் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அது கிரீன்லாந்து. ஃபோர்த் ஒன், காற்றில் உள்ள அதிகபட்ச நீராவி கொள்ளளவுக்கும் உண்மையான நீராவி அளவிற்கும் உள்ள விகிதாச்சாரம். நேத்தோட கிளாஸ்ல படித்தோம், இது பேர் என்ன? ஒப்பு ஈரப்பதம். என்னது? ஒப்பு ஈரப்பதம். ஃபிஃப்த் ஒன், அனிமாமீட்டர் மற்றும் காற்றுமானி மூலம் என்னென்னலாம் நம்ம அளக்க பயன்படுகிறது? காற்றோட வேகத்தையும் காற்றோட திசையும் அனிமாமீட்டரும் காற்றுமானி மூலமும் நம்ம என்ன செய்யலாம்? அறிஞ்சிக்கலாம். எதை? காற்றோட வேகத்தையும் காற்றோட திசையும். சிக்ஸ்த் ஒன், சம அளவுள்ள வெப்பநிலையை இணைக்கும் கற்பனை கோடு. சம வெப்ப கோடு. சம வெப்ப கோடு. ஓகே. தேர்ட் ஒன், பொறுத்துக. காலநிலை பொறுத்தவரையும் நம்ம சொன்னோம், வானிலை குறிப்பிட்ட நாளில் நடக்கிறது. காலநிலை ஒரு நீண்ட ஒரு 35 வருடங்களுக்கு மேலா நடக்கிற ஒரு விஷயம். அப்போ நீண்ட நாளைய மாற்றங்கள் தான் காலநிலை. செகண்ட் ஒன், ஐசோனிப். ஐசோனிப்ன்றது சம அளவுள்ள பனிப்பொழிவை தான் ஐசோனிப் சொல்றாங்க. சம அளவுள்ள பனிப்பொழிவு. ஈரநிலைமானி ஈரப்பதம். ஈரநிலைமானி என்னது? ஈரப்பதம். ஃபோர்த் ஒன், ரேடார். ரேடார் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, புயலோட அமைவிடத்தையும் அது நகர்ற திசையும் ரேடார் கருவி மூலமா என்ன செஞ்சிருவாங்க? அறிய முடியும். புயலோட அமைவிடத்தையும், புயல் இந்த இடத்துல இருக்கு,
நம்ம வெதர் நியூஸ்லாம் பார்க்கும்போது சொல்லுவாங்களா, புயல் இந்த இடத்துல மையம் கொண்டிருக்கு. இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் இல்லை ஒரு 24 மணி நேரத்தில் புயல் இங்கேருந்து இந்த கடந்து போகும். இந்த ஏரியாவில் உள்ளவங்களாம் அலர்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரினா நமக்கு முன்னெச்சரிக்கை தருவாங்களா. அது எது பண்ணுறாங்கன்னா ரேடார் மூலமாக தான் தெரியுது. ஓகேவா. 5th ஒன் குறைந்த அழுத்தம். அதாவது தாழ்வழுத்த மண்டலம் எது உருவாக்கும்? சூறாவளி. சொல்லிடுவாங்களா, தாழ்வழுத்த மண்டலம் காரணமாக சூறாவளி புயல் அதிகமாக வீசுது, அதனால மீனவர்கள் உள்ள போவேணாம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. குறைந்த அழுத்தம்னா தாழ்வழுத்தம் மண்டலம். இதனால என்ன விழுவாகுது? சூறாவளி. 4th ஒன் சரியா தவறா என குறிப்பிடுக. அதுல ஃபர்ஸ்ட் ஒன், புவியை சுற்றியுள்ள வளிமண்டலம் பல்வேறு வாயுக்களால் ஆன கலவையாகும். ஆமா, கரெக்ட். புவியை சுற்றியுள்ள வளிமண்டலத்துல பல்வேறு வாயுக்கள் இருக்கு, அப்ப சரிதான். வானிலை பற்றிய அறிவியல் பிரிவிற்கு காலநிலை என்ற பெயர். ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்கா? வானிலைன்னு கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் காலநிலைன்னு கொடுத்துருக்காங்க, ஸோ தவறு. தேர்ட் ஒன், சமமான சூரிய வெளிச்சம் உள்ள பகுதிகளை இணைக்கும் கோட்டிற்கு சம சூரிய வெளிச்சக்கோடு என்ற பெயர். இந்த சம வெளிச்சக்கோடு, சம மலையளவு, இதெல்லாம் அந்த கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கு பாருங்களேன். சமமான சூரிய வெளிச்சம், அப்ப சம சூரிய வெளிச்சக்கோடு. ஓகேவா, அப்ப சரிதான் ஆன்சர். 4th ஒன், ஈரப்பதத்தை கணக்கிடும் கருவி அரனிடாய்டு அழுத்தமானி. என்னது? 4th ஒன், ஈரப்பதத்தை கணக்கிடும் கருவி அரனிராய்டுன்னு கொடுத்துருக்காங்க, அப்ப தவறு. ஓகேவா, தவறு. இதோட இந்த கிளாஸ் என்ன செய்யுது, யூனிட் 2 கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. புக் பேக்கும் பார்த்தாச்சு. நம்ம என்ன செய்யலாம், இனி என்னோட பார்ட்டு கிடையாது, உங்களோட பார்ட்டு தான் மெஜாரிட்டி. படிங்க, கண்டிப்பாக படிங்க, நல்லதே நடக்கும். புரிஞ்சு படிங்க. படிப்பு தான் நம்மளோட மிக சிறந்த ஒரு என்ன சொல்லலாம், ஒரு விஷயமா நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம கூட வர்ற ஒரு விஷயம் படிப்பு. படிக்கிறவங்க கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்றது இப்போ நம்ம படிக்க மட்டும்தான் அந்த லைன் யூஸ் ஆகும் நீங்கள் நம்ம எல்லாரும் சொல்கிறேன் நினச்சிருப்போம். ஆனால் அப்படி கிடையாது. நல்லா புரிஞ்சு படிக்கிறதோட வேல்யூ என்னன்னு அந்த போஸ்டிங்கில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, அது உண்மையான ஒரு வார்த்தை. அதை மனசில் நினச்சி என்ன செய்யலாம், படிக்கலாம். படிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ, பாய்.